புராடக் குவாலிட்டி. நகைச்சுவை கதை. ஒருவர் பேங்கினுள் நுழைந்து 1 கோடி ரூபாய் மொத்தமாக கடனை கட்டி முடித்தார். பேங்க் மேனேஜர் அதிர்ச்சியில் உறைந்தார். மேனேஜர் கேட்டார், என்ன சார் இது, 1 கோடி ரூபாய் லோனை ஒரே மாசத்துல ஒரே இன்ஸ்டால்மெண்ட்ல முழுசா ரீபே பண்றீங்க எப்படி? சார், அந்த நபர் சொன்னார், செய்யற தொழில்ல புராடக் குவாலிட்டி நல்லா இருந்தா இதொன்னும் கஷ்டமே இல்லை சார். உடனே மேனேஜர், சார் நீங்க பிரிண்டிங் பிரஸ்ஸுக்காக தானே லோன் வாங்கினீங்க, என்னதான் குவாலிட்டினாலும் பிரிண்டிங் பிரஸ்ல ஒரே மாசத்துல 1 கோடி ரூபாய் லோனை கட்ட முடியுமா சார்? உடனே அந்த நபர், முடியும் சார், புராடக் குவாலிட்டி நல்லா இருந்தா முடியும் சார். மேனேஜர், அப்படி என்ன பொல்லாத புராடக் குவாலிட்டி சொல்லுங்க சார், அடுத்த மாசம் சொல்றேன் சார் என்றார் அந்த நபர். ஒரு மாசம் போயிற்று. மண்டை வெடித்து விடும் போல காத்திருந்த மேனேஜர் லோன் வாங்கியவரை சந்தித்து, இப்பவாவது சொல்லுங்களேன் என்றார். அந்த நபர், நான் கொடுத்த பணம் பூரா சர்க்குலேஷன்ல போயிடுச்சா சார் என்று கேட்டார். மேனேஜர், ஆச்சு சார் என்றார். எதும் கம்ப்ளைண்ட் இல்லையே என்றார் அந்த நபர். இல்லையே ஏன் என்றார் மேனேஜர். அதான் என் புராடக் குவாலிட்டி என்று அந்த நபர் கூறினார். உடனே மேனேஜர், புரியல சார், இதுல எங்கேருந்து ப்ராடக்ட் குவாலிட்டி வந்தது? அந்த நபர் ரொம்ப கூலாக சொன்னார், நான் கொடுத்தது பூரா என் பிரஸ்ல அடிச்ச நோட்டு. எவ்வளவு சுப்பீரியர் குவாலிட்டியா இருந்தா இதுவரைக்கும் கம்ப்ளைண்டே வராம இருக்கும். அந்த மேனேஜர் மயக்கம் போட்டு விழுந்து விட்டார். படித்ததில் பிடித்தது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.